அடுத்தது சுந்தர காண்டம். கபி வர சந்தத சம்ஸ்மிருத ராம. கபிகளில் வரன், வானர திலகம். சந்தத எப்பொழுதும், சம்ஸ்மிருத நன்கு நினைக்கப்பட்டவனே ராமா. வானர திலகமான அனுமாரால நன்கு நினைக்கப்பட்டவனே, எப்போதும் சிந்திக்கப்பட்டவனே ராமா. தத்கதி விக்ன தும்சக ராம. இங்கேயும் தத்கதி அப்படிங்கிறது காம்பவுண்டு. அப்ப அந்த தத்து அப்படிங்கிறது அனுமானம் குறிக்கும். ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்றேன் அப்படின்னா, தத்து அப்படிங்கிற வார்த்தை தனியா வரும்போது நபும்சகலிங்கம். ஆனா பெயர் சொல்லும் தத்து தான். அது ஆண்பாலா இருந்தா சகன்னு மாறும், பெண்பாலா இருந்தா சான்னு மாறும், நபும்சகலிங்கமா இருந்தா தத்துன்னு மாறும். அந்த தத்து வேற. இந்த தத்து வேர் சொல், தாத்து தத்து. அப்ப அது இடத்தை பொறுத்து, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கான்டெக்ஸ்ட பொறுத்து மாறணும். அப்படி மாறும்போது இங்க மேல அனுமனை பத்தி சொல்லிக்கிறாரு. இங்க தத்கதிங்கிறது அனுமனுடைய கதி, அனுமனுடைய போக்குக்கு விக்னம், இடைஞ்சல் வந்தபோது அந்த இடைஞ்சலை வித்வம்சக, விக்ன துவம்சக, அதையெல்லாம் துவம்சம் பண்ணவன், அழித்தவனே ஓ ராமா. சீதா பிராணா தாரக ராமன். சீதா பிராண ஆதாரக ராமன். சீதையினுடைய பிராணனுக்கு ஆதாரமாயிருப்பவனே ராமா. துஷ்ட தசானன தச ஆனன தூஷித ராமன். துஷ்டனான 10 தலை உள்ள ராவணனால நிந்திக்கப்பட்டவனே ராமா. துஷ்டர்களா இருந்தா பகவானை நிந்திப்பாங்க. பகவானை யாரு நிந்திக்கிறாங்களோ அவங்க துஷ்டர்கள் ஆகிறார்கள். சிஷ்ட ஹனுமத் பூஷித ராமன். சிஷ்டர்களான ஹனுமான் முதலியவர்களால, பக்தர்களால பூஷிக்கப்படுபவனே. இந்த இடத்துல உங்களுக்கு யாருக்காவது பாக்க பேதம் இருக்கா? பூஜித அப்படின்னு இருக்கா? பூஷித தான் இருக்கா? பூஷித தான் இருக்கு. சரி. எனக்கு பூஜித வந்தா நல்லா இருந்திருக்கும்னு மனசுல படுது. சரி, இருக்கட்டும். பக்தர்கள் அனுமன் முதலியவர்களால போற்றப்பட்டவனேன்னு நம்ம அர்த்தம் எடுக்கணும். அங்க பூஷித அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் வருமானு எனக்கு தெரியல. அணியப்பட்டவன் அர்த்தம் எடுக்க முடியும். அதாவது எப்போதுமே தங்களுடைய மனங்கள்ல அனுமான தரிச்சிருப்பாங்க. பக்தர்களால எப்போதும் அணியப்பட்டவனே, அதாவது நினைக்கப்படுபவனே, அந்த அர்த்தம் வரும். அப்படி அர்த்தம் நம்ம பூஷிதான் பாடம்னா, பூஷணம்னா அணிகிறது, பகவானை எப்போதும் நினைவிலே அணிந்திருப்பவர்களாக பக்தர்களால அணிந்திருக்கப்படுபவனே அப்படின்னு இருக்கணும். தூஷிதாவுக்கு பைமிங்க வேண்டி பூஷிதா வந்திருக்கலாம். அப்படி வந்தா அவர்கள் மனசுல அணிந்திருப்பவன், எப்போதுமே உண்மையை தாங்கி இருக்கிறார்கள் என்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும். சீதா வேதித்த காக்காவன ராம.
சீதை ராமனும் காட்டுல இருக்கும்போது ஒரு தடவை ஒரு காக்கம் வந்து, காக்காசுரன் சொல்லுவாங்க, இந்திரனுடைய பையன் உபேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா வடிவத்துல வந்து சீதைக்கு தொந்தரவு கொடுத்த போது ராமர் ஒரு புல்ல ஜபித்து ராமபானமாக எய்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அது சீதைக்கு ராமனுக்கு மட்டுமே அந்த சம்பவம் தெரியும், லட்சுமணனுக்கு தெரியாது. அத சீதையை அனுமான் சந்தித்தார் அப்படிங்கிறது ஆதாரம் என்ன? அதுக்கு சீதை சொல்லிக் கொடுத்த ஒரு கதை. அப்ப இங்க போய் அனுமான் சொல்லும் போது இப்ப சீதையைத்தான் அனுமார் பார்த்திருக்காரு, சீதை உருவத்துல ராமர் வச்சிருந்த மாயை எதையும் பார்க்கலன்னு உறுதியா தெரிஞ்சுக்கலாம். அதனால சீதா அந்த கதையை சொன்னாங்க அப்படின்னு கதை இருக்கு. சீதா வேரித, சீதைக்கு மட்டுமே தெரிஞ்ச, அதாவது சீதைக்கு ராமனுக்கு மட்டுமே தெரிஞ்ச காக்காவன, வனத்துல காக்கை யார நடந்த கதையை சொன்ன இதுல கூடுதல் வார்த்தைகள் எல்லாம் இல்ல, நாம கொஞ்சம் நிறைய சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஒரு முழுமைப்படுத்தணும்னா, சீதை சொன்ன காக்க கதையை கேட்டு, அதாவது அனுமார் சொல்ல கேட்டு பழைய நினைவுகள் எல்லாம் தூண்டப்பட்டவனே ராமா அப்படின்னு அதை முழுமைப்படுத்தலாம். கிருத சூடாமணி தர்ஷன ராமன், சீதை அணிந்திருந்த சூடாமணிய இவரு மோதிரத்தை கொடுத்து விட்டார். பதிலுக்கு சீதை தன்னுடைய சூடாமணிய கொடுத்து விட்டாங்க. சூடாமணி தர்ஷன, அத பார்த்த ராமா, பார்த்த மகிழ்ந்த அனுமா திருப்பி கொண்டு வந்து காட்ட, அதை பார்த்து சீதை உயிரோட இருக்கிறாள் அப்படின்னு மகிழ்ந்த ராமா. கபிவர வச்சன ஆஸ்வாசித ராம. கபிவரன், கபீரில் சிறந்தவன் அனுமன். அனுமனுடைய வச்சனங்களால ஆஸ்வாசம் அடைந்த, உயர் நீங்க பெற்ற ராமா. சுந்தரகாண்டம். கபிவர சந்தத சம்ஸ்மிருத ராம. அனசூயா. குருஜி கேட்டா குருஜி. கபிவர, ஆமா, கபிவர சந்தத சம்ஸ்மிருத ராம. கபிவர சந்தத சம்ஸ்மிருத ராம. கபிவர சந்தத சம்ஸ்மிருத ராம. தத்கதி விக்ன தும்சக ராம. தத்கதி விக்ன துவம்சக ராம. தத்கதி விக்ன துவம்சக ராம. இதுல தத்கதி சேரும்போது தத்கதி அப்படின்னு மாறிடும். இத மாதிரி இன்னும் ஒரு இடம் இருந்தது. சீதா பிராண, சீதா பிராண ஆதாரக ராம. சீதா பிராணாதாரக ராம. சீதா பிராண ஆதாரக ராம. துஷ்ட
दुष्टदशानन दूषित राम दुष्टदशानन दूषित दुष्टदशानन दूषित அடுத்ததுலயும் ஹனுமத் பூஷித சேரும்போது ஹனுமத் பூஷித அப்படின்னு மாறிடும். சிஷ்ட ஹனுமத் பூஷித ராம शिष्ट शिष्ट हनुमत् शिष्ट गुरुजी गुरुजी शिष्ट हनुमत भूषित राम शिष्ट हनुमत् भूषित राम शिष्ट हनुमत् भूषित राम सीता वेदित कवन राम सीता वेदित कवन राम सीता वेदित कवन राम कृतचूडामणि दर्शन राम कृतचूडामणि दर्शन राम कृतचूडामणि दर्शन दर्शन कृतचूडामणि दर्शन राम कपिवर वचनाश्वासित राम कपिवर वचनाश्वासित राम कपिवर वचनाश्वासित राम இதுல என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் வேற வேற நம்பர்ல இருக்கும்போது செய்யுள் மாதிரி ஒரு கட்டமைப்புல இல்லைங்கிறதுனால ஒரு ரிப்பீட்டா வரக்கூடிய ஒரு ராகத்திலே போனா மனோட்டமஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போனா சரியா இருக்கும். ஏத்த வழக்கம்லாம் இல்லாம உஷா கபிவர சந்தத சம்ஸ்மிருத ராம कविवर संदद संस्मृत राम कविवर संदद संस्मृत राम तद्गति विघ्न ध्वंसक राम तत्कदि विघ्न त्वंसक राम तत्कदि विघ्न त्वंसक राम सीता प्राणाधारक राम सीता प्राणाधारक राम सीता प्राणाधारक राम दुष्टदशानन दूषित राम दुष्टदशानन दूषित राम दशानन दूषित राम दश आनனம் 10 தலைகள் உள்ளவன், முகங்கள் உள்ளவன். கஜ ஆனனம் யானை தலையாக உள்ளவன். ஆனனம்னா முகம். சிஷ்ட ஹனுமத் பூஷித ராம शिष्ट हनुमत भूषित राम शिष्ट हनुमत भूषित राम सीता वेदित कवन राम सीता वेदित कवन राम सीता वेदित कवन राम कृतचूडामणि दर्शन राम कृतचूडामणि दर्शन राम कृतचूडामणि दर्शन राम कपिवर वचनाश्वासित राम कपिवर वचनाश्वासित राम
கவிவர வச்சனா சுவாசிர ராம शुद्ध ब्रह्म परात्पर राम काला पर परमेश्वर राम. इनी युद्ध कांडम उत्तर कांडम ரெண்டு காண்டம் இருக்கு. அப்புறம் பயங்கர இதெல்லாம் கூட அந்த இந்த சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அனசூயா அது இன்னும் பார்க்கல நினைக்கிறேன். அப்படிதான் நம்ம உங்களுக்கு யுத்த காண்டத்தோட முடியுதா, உத்தரகாண்டத்தோட முடியுதா? உங்களுக்கு உத்தரகாண்டத்தோட முடியுதா? அதுக்கு பிறகு பயகர மங்கள தசரத ராம எல்லாம் இருக்கா? இருக்கு குருஜி. பயகர மங்கள தசரத ராம ஜெய மங்கள சீதாராம் அது இருக்கு குருஜி. கனகாம்பர கமலாசன ஒரு 4 இல்ல. பதித்த பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் அதோட முடிச்சிருக்கு. சரி, நான் 8 வரி தான் இருக்கு. தசரத ராமன் 8 வரி இருக்கு. சரி, சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ்ல பாருங்க இருக்குதா அப்படின்னு. எனக்கு நான் இந்த இது கவனிக்கல. இருந்தா அது இருக்கு சுவாமிஜி. கனகாம்பரம் இருக்கு. கனகாம்பரம் இருக்கு. அப்புறம் ஆபதாம் அபகர்த்தாரம் ஆபதாம் இருக்கு. ராமாய ராம பத்ரா ராமச்சந்திராய ராம இருக்கு சுவாமிஜி. ஆஞ்சநேய ஸ்துதி ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்துதி இருக்கு சுவாமிஜி. ஆமா, இதுல பொதுவா இது வரைக்கும் சொல்லி முடிக்கிறாங்க அஷ்டோத்தர சதனா ராமாயணத்தை. இதுல மொத்தம் 108 வரிகள் கணக்கு வச்சிருக்காங்க. 108 எங்க முடியுது அப்படின்னா உத்தரகாண்டத்துல 108 முடியும். அப்புறம் ஸ்துதி அதை கன்க்ளூட் பண்றதுக்கு ஸ்துதி ராமனை அனுமனை எல்லாம் ஸ்துதிச்சு முடிக்கிறாங்க. அது சம்பிரதாயத்துக்காக வேண்டி. இதுவரையிலும் அங்க ஆஞ்சநேய அதிபாடலானனம் ஆஞ்சநேய அதிபாடலானனமா? ஆமா ஆமா, அது ஆஞ்சநேய துதி. ஆஞ்சநேயம் அதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம். அதுக்கப்புறம் எத்தனை ரகுநாத கீர்த்தனமும் இருக்குமே. அதுக்கப்புறம் இல்ல எத்தனை ரகுனா அது வரைக்கும் அதோட அது ஒண்ணு இருக்குது சுவாமிஜி. அடுத்தது இது அஸ்தோத்த ராசாதனா மரா ராமாயணம் சமாப்தம்னு போட்டுட்டாங்க. அதோட முடிச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த வகுப்புல தயாராவாங்க. வரேன் சாமி. டைம் இருந்தா முதல்ல உள்ளது சொல்லி கொடுங்க. டைம் இருந்தா தொடர்ந்து கூட இருக்கலாம். அனுஷாவுக்கு டைம் இருக்கா? உஷாவுக்கு டைம் இருக்கா? எனக்கு டைம் இருக்கு. உஷாவுக்கு இன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி நான் வருஷம் பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு டைம். உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஆமா குருஜி. ஜெயந்தி 1015 ஜெயந்தி. கேரளாவுக்கு நேற்றைக்கு ராத்திரி கொண்டாடி இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரியும் சில பேர் கொண்டாடுறாங்க. அஷ்டமி இன்னைக்கு ராத்திரி இருக்கிறனால சில பேர் இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரோஹிணி நேற்றைக்கு ராத்திரி இருந்ததுனால சில பேர் நேற்றைக்கு கொண்டாடி இருக்காங்க. நட்சத்திரத்துக்கு கொண்டாடுறவங்க நேற்றைக்கு ராத்திரி.
சமஸ்கிருதம் பண்ணிக்கிட்டு திருக்கோயில் அங்க வந்து வைகாசிக்கு ஆகணும். அதனால வந்து இன்னைக்குதான். ஆனா எங்க ஊர் கோயில்ல எல்லாம் பாண்டராத்திரி தேதி தான் கொண்டாடுவாங்க. எங்க சொந்த ஊர்ல கோயில் எல்லாம் நாளைக்கு கொண்டாடுறாங்க. கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு கொண்டாட்டம் தான். தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் தான். போன மாசமே கோகுலாஷ்டமி காக்கெல்லாம் உள்ள விட்டாங்க. வட இந்திய கணக்குப்படி சந்திரமான கணக்குப்படி போன மாசமே வந்தாச்சு. சூரியமான ஆவணி மாசம் எப்படி ஆவணி மாசத்திலே கொண்டாடுவோம் இல்ல, சூரியமானம் கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஆவணி, சந்திரமானம் கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆவணின்னா 5வது மாசம்னு வச்சுக்கோங்க. சந்திரனுடைய கலண்டர் படி 5வது மாசம் வந்தாச்சு, போன மாசமே வந்தாச்சு. பௌர்ணமிக்கு பிறகு 6வது மாசம் பிறந்தாச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆமா, நம்ம வந்து ஆவணி அவிட்டம்ங்கிறோம். அவங்களுக்கு ஆவணிகள் பாத்ர மாசம்னு நினைக்கிறேன், அல்லது ஸ்ராவண மாசம்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ராவணம் அவங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பௌர்ணமி முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு அந்த மாசம் முடிஞ்சிடும். இது ரிஷிகேஷ் அந்த மாதிரி பகுதிகள்ல. ஆந்திரா பகுதிகள்ல அமாவாசை முடிஞ்சதுன்னா அந்த மாசம் முடிஞ்சிடும். அடுத்தது புது மாசம் தொடங்கும். அப்படி சந்திரன் இதுல வந்து 2 இருக்கு. வளர்பிறையில இருந்து தொடங்குறவங்க, தேய்பிறையில இருந்து தொடங்குறவங்க அப்படின்னு 2 விதமா இருக்காங்க. அதனால அதுலயே ஒரு 15 நாள் வித்தியாசம் அவங்களுக்கு உண்டு. சூரியனை வச்சு கணக்கு போடுறவங்களுக்கு இப்பதான் 5வது மாசம் வருது. அதாவது சூரியன் சிம்ம ராசியில இப்பதான் பிரவேசிச்சிருக்குது. அந்த சூரியனை வச்சு கணக்கு போடுறவங்களுக்கு 5வது மாசம் இப்ப வந்ததுனால இப்பதான் அவங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி. அதுல நட்சத்திரம் கொண்டாடுறவங்க நேற்றைக்கு ராத்திரி ரோகிணியை தான் நேற்றைக்கு ராத்திரி கொண்டாடிட்டாங்க. திதி வச்சு கொண்டாடுறவங்க இன்னைக்கு ராத்திரி இருக்கிறதுனால இன்னைக்கு கொண்டாடுறாங்க. சூரிய உதயத்துல திதி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாளைக்கு தான் இருக்கு, அவங்க நாளைக்கு கொண்டாடுவாங்க. கிருஷ்ணன் பிறந்த நேரத்துல திதி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அஷ்டமி, நேற்றைக்கு ரோகிணி, நவராத்திரி 12 மணி கணக்கு. சூரிய உதயத்துல இருக்கிற திதி அந்த நாளுடைய திதியா எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு அஷ்டமி, நாளைக்கு அஷ்டமி திதி எடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ், ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. அந்த சட்டத்திட்டம் அப்படிதான் போறாங்க. இது நம்ம மிலாடி மாதிரி, ரம்ஜான் மாதிரி வெல்லும் பிறகு இல்லாத சிஸ்டம் இல்ல. எல்லாருக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் அந்தந்த சிஸ்டம் படி அவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்ப நம்ம யுத்த காலத்துக்குள்ள வந்துருவோமா? அவங்க இதுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. ராவண இதன பிரஸ்தித ராமன். ராவணனை கொல்வதற்கு புறப்பட்டவனே ராமா. நம்ம ஆதித்யர்களுடைய சோதரத்துல வந்தது பிரஸ்தான அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து முடியும் போது நினைக்கிறேன். பிரஸ்தானம் அப்படின்னா கிளம்புறது. நான் நினைக்கிறேன் ஏரோட்ராம் விமான நிலையங்கள்ல கூட அந்த பிரஸ்தான் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வானர சைன்ய சமாவிருத்த ராமன். வானர சைன்யங்களால சூழப்பெற்றவனே ராமா. சோஷித சரித்து ஈஷ அர்த்தித ராமன். சரித்து ஈஷ சேரும்போது சரிதீஷ அப்படின்னு மாறும். சரித்துன்னா தண்ணீர் அல்லது கடல். சோஷித சரித் வற்றப்பட்ட கடல்.
இந்த இடத்துல வத்த வைக்கலன்னு நினைக்கிறேன். அம்பெல்லாம் விட்டுட்டாரு அல்லது அம்பு விட போறாரு தெரிஞ்சுட்டு அது ஓடி வந்துட்டாரு. சரிக்கு ஈசன், கரதுக்கு ஈசன் வருணன் சமுத்திரராஜன் பிரார்த்தனை பண்ண நம்ம முன்னாடி பார்த்த பரத அர்ச்சித மாதிரி வருணனால சமுத்திரராஜனால பிரார்த்தனை பண்ணப்பட்ட ராமா. கடலை வச்ச கிளம்பின போது சமுத்திரராஜன் வந்து உன்ன பிரார்த்தனை பண்ணி காப்பாத்து ராசா அப்படின்னு கேட்டான். அந்த அப்படிப்பட்ட ராமா சுஷ்க சோஷித இதெல்லாம் வட்ட செய்யறதுன்னு அர்த்தம், உலக செய்யறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். விபீஷண அபய தாயக ராமன், விபீஷணனுக்கு அபயம் நல்கிய ராமா. பர்வத சேது நிபந்தக ராம, கற்களால பாலத்தை கெட்டியவனே ராமா. சேத்துனா பாலம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம சேது பாலம்னு மாத்திட்டோம், நடு சென்டர் கேட் மாதிரி. பர்வதம்ங்கிறது மலைகளால கற்களால அப்படின்னு. கும்பக கும்ப கர்ம சிர சேதக ராமன். இந்த இடத்துல சிரக சேதக அப்படின்னு எழுதி அது சிரச்சேதக அப்படின்னு மாத்திருக்காங்க. கும்ப கர்ண சிரக சேதக ராமன். கும்பகர்ணனுடைய சிரத்தை வெட்டியவனே ராமா. ராட்சச சங்க விமர்தக ராமன், ராட்சசர்களுடைய கூட்டத்தை அழித்தவனே ராமன். காளிய நர்தன கம்ச விமர்தன அப்படின்னு ஒரு பதினெட்டு நினைக்கிறேன். அகிமகி ராவண சாரண ராமன். அகிமகி அகிராவணன் மகிராவணன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சாரணர்கள், ஒற்றர்கள். அவங்க வந்து வேவு பார்க்கறதுக்காக வேண்டி, உணவு பார்க்கறதுக்காக வேண்டி வந்த ராமா. சம்ஹிருத தசமுக ராவண ராம, தசமுக ராவணனை சம்ஹாரம் பண்ணின ராமா. விதிமுக இல்ல விதிபவ முக ஸ்புர சம்ஸ்துத ராம. விதிபவ விதிப்படி பிறவிகளை உண்டாக்கக்கூடிய, உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மா. முக அவர் முதலான சுர தேவர்கள் சம்ஸ்கிருத துதித்த ராமா. ஸ்தித தசரத வீக்ஷித ராமன். ஆகாயத்துல வானத்துல, ஸ்தித நின்று, தசரத 10 திசைகள் நீர் ரதத்தை ஓட்டக்கூடிய தசரதன்
வீக்ஷித பார்த்த ராமா. சீதா தர்ஷன மோதித்த ராமா. சீதையை பார்த்து சந்தோஷப்பட்ட ராமா. அபிஷிக்த விபீஷண நத ராமா. அபிஷேகம் செய்யப்பட்ட விபீஷணனால வணங்கப்பட்ட ராமா. புஷ்பக யான ஆரோகண ராம. புஷ்பக விமானத்துல ஏறின ராமா. பரத்வாஜ அபிஷேவன ராமா. பரத்வாஜ முனிவரால பூஜிக்கப்பட்ட ராமா. பரத பிராண பிரியகர ராம. பரதனுடைய உயிருக்கு பிரியமானதை செய்த ராமா. அனிமனை முன்கூட்டியை அனுப்பி கீழே விழுந்துடாதரா, அப்படியே அண்ணன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல வச்ச ராமா. சாக்கேத புலி பூஷண ராமா. சாக்கேத் இந்தியாவில இந்த பேர் நிறைய பயன்படுத்துவாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் இருப்பாங்க. சாக்கேத் அப்படின்னா அயோத்தியா அப்படின்னு அர்த்தம். சாக்கேதபுரி அயோத்தியாபுரி. பூஷண அதுக்கு அலங்காரமாக இருப்பவனே, அதை அலங்கரிப்பவனே ராமா. சகல ஸ்வீய சமானன ராம. சமானத ராம. சமமாக வணங்கப்படுகிறவன். சம ஆ. சம ஆ நத. சமானத சமமாக முழுமையாக வணங்கப்படுகிறவன். சகல எல்லாராலும். ஸ்வீய தன்னவர்களால எல்லாராலும் சமமாக வணங்கப்படுகிறவனே ராமா. ரத்தின லசத் பீட ஆஸ்தித ராமா. ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட பீடத்துல சிம்மாசனத்துல வீற்றிருப்பவனே ராமா. பட்டாபிஷேக பட்ட அபிஷேக அலங்கிருத்த ராமா. அபிஷேகம் பண்ணி பட்டம் சூட்டப்பட்டு அலங்கரித்த ராமா. அல்லது பட்டாபிஷேகத்திற்காக அலங்காரம் செய்த ராமா. பார்த்திவ குல சம்மானித ராமா. பிருத்திவி பூமி பார்த்திவர்கள் அரசர்கள். பார்த்திபன் கனவு அப்படின்ற நாவல் எல்லாம் இருக்கு. பார்த்திவ அப்படிங்கிறது பார்த்திபன் தமிழ்ல மாறிடுது. பார்த்திவ குல அரச குலங்கள் எல்லாம் மரியாதை செய்யக்கூடிய ராமா. விபீஷண அர்ப்பித்த ரங்கக ராமா. விபீஷணனுக்கு தன்னுடைய குலதெய்வமான ஸ்ரீரங்கநாதர் விக்கிரகத்தை கொடுத்த ராமா. அப்புறம் அவர் கொண்டு வர வெளியில ஸ்ரீரங்கத்துல வச்சுட்டாரு, திருப்பி எடுக்க முடியல. அதனால ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது அயோத்தியில ராமர் குடும்பம் பரம்பரை அவங்க தொழிலிட்டு இருந்த விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீஷர் குல அனுகிரக கர ராம. வானவர் குலத்திற்கு அனுகிரகம் செய்த ராமா.
பட்டாபிஷேக சமயத்துல எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் பொண்ணு பொருள்கள் எல்லாம் கொடுத்தாரு. சகல ஜீவ சம்ரக்ஷக ராமன், எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவனே ராமா. சமஸ்த லோக ஆதாரக ராமன், எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவனே ராமன். அனசூயா. रावण निधन प्रस्थित राम, रावण निधन प्रस्थित राम, रावण निधन प्रस्थित राम, वानर सैन्य समावृत राम, वानर सैन्य समावृत राम, वानर सैन्य समावृत राम, शोषित सरिदीशार्थित राम. गुरुजी शोषित அப்புறம் சேவா சேவா गुरुजी सरस्वती सरि சரிதி சரிதீஷ சரிதீஷ அங்க சிவசகாரம் ஈசன். எனக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா சோஷித ஒரு பொருள், சரிதி ஒரு பொருள், அப்புறம் சார்த்திகன் இருக்கு. அது வந்து ஷாவா குருஜி சிவசகாரம் ஷார்த்தித शोषित शरीरीश अर्थित, शोषित शरीरीश अर्थित राम, शोषित सरितीश अर्थित राम, शोषित सरितीश अर्थित राम. இப்படி வச்சு நமக்கு அர்த்தம் எப்பவும் ஞாபகம் இருக்கும். இல்ல சோஷித சரீஷார்த்தித ராமன்னு சொன்னா நம்ம அர்த்தம் ஞாபகம் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். பாட்டு ஈஸியா இருக்கும். நம்ம சில கிருத்திரவம் பண்ணா அர்த்தம் துணிக்கும்படியா நம்ம சீராடி கோவிந்தர் மாதிரி பாடிடலாம். சோஷித சரீஷார்த்தித ராம, सरितीश अर्थित राम, शोषित सरितीश अर्थित राम, विभीषणाभयदायक राम, विभीषणाभयदायक राम, विभीषणाभयदायक राम. विभीषण अभयदायक, பயதாயகம் இல்ல, பயத்தை கொடுத்தவர் இல்ல, அபயத்தை கொடுத்தவர். அப்போ விபீஷண அபயதாயக ராம, அந்த ஆளை ஒரு சின்ன ஸ்வத்து கொடுத்தாரு. விபீஷண அபயதாயக ராம, विभीषणाभयदायक राम, विभीषणाभयदायक राम, पर्वत सेतु निबंधक राम, पर्वत सेतु निबंधक राम, पर्वत सेतु निबंधक राम, कुंभकर्ण शिरच्छेदक राम, कुंभकर्ण शिरच्छेदक राम, कुंभकर्ण शिरच्छेदक राम, राक्षस संघ विमर्दक राम, राक्षस संघ विमर्दक राम, राक्षस संघ विमर्दक राम, अहिमहि रावण चारण राम, अहिमहि रावण चारण राम, अहिमहि रावण चारण राम, संहृत दश मुख रावण राम,
संहृत दशमुख रावण राम संहृत दशमुख रावण राम विधिभव मुख सुर संस्तुत राम विधिभव मुख सुर संस्तुत राम विधिभव मुख सुर संस्तुत राम स्थित दशरथ वीक्षित राम स्थित दशरथ वीक्षित राम स्थित दशरथ वीक्षित राम सीता दर्शन मोदित राम सीता दर्शन मोदित राम सीता दर्शन मोदित राम अभिषिक्त विभीषण नत राम अभिषिक्त विभीषण नत राम अभिषिक्त विभीषण नत राम இது நத்தவா நுத்தவா குருஜி நத சரியா இருக்கும். நுத அப்படிங்கிறது ஒரு சொல்லும் இருக்கு. பாகவதத்துல கிருஷ்ணாய வயம் நுமக அப்படின்னு வரும். இங்க என்னுடைய பாக்கத்துல நத்த தான் இருக்கு. பொதுவாக நான் படிச்சதுல நத்த தான். நமக அதுல இருந்து அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நத்தன்னு மாறும். ஏற்கனவே நமக்கு அது ஒரு சில தடவை வந்திருக்குது அந்த நத்தங்கிற வார்த்தை. புஷ்பக யான ஆரோகண ராம पुष्पकयान आरोहण राम पुष्पकयान आरोहण राम भरद्वाज अभिनिवेक्षेवण राम गुरुजी गुरुजी भरद्वाजाभिनिषेवण राम भरद्वाजाभिनिवेशन राम निषेवन राम भरद्वाजाभिनिषेवन राम भरद्वाजाभिनिषेवन राम भरत प्राण प्रिय कर राम भरत प्राण प्रिय कर राम भरत प्राण प्रिय कर राम साकेत पुरी भूषण राम साकेत पुरी भूषण राम साकेत पुरी भूषण राम सकल स्वीय समानत राम सकल स्वीय समानत राम सकल स्वीय समानत राम रत्नलसत् पीठास्थित राम रत्नलसत् पीठास्थित राम रत्नलसत् पीठास्थित राम पट्टाभिषेका अलंकृत राम पट्टाभिषेका अलंकृत राम पट्टाभिषेका अलंकृत राम पार्थिव कुल सम्मानित राम पार्थिव कुल सम्मानित राम पार्थिव कुल सम्मानित राम विभीषणार्पित रंगक राम विभीषणार्पित रंगक राम विभीषणार्पित रंगक राम कीशकुलानुग्रह कर राम
ईशकुलानुग्रहकर राम ईशकुलानुग्रहकर राम सकल जीव संरक्षक राम सकल जीव संरक्षक राम सकल जीव संरक्षक राम समस्त लोकाधारक राम समस्त लोकाधारक राम समस्त लोकाधारक राम उषा உஷா கேக்குதா? இன்டர்நெட் ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, கேட்கலன்னு நினைக்கிறேன். நாம உத்தரகாண்டம் போவோம். ஆகத முனி கண சம்ஸ்துத ராம. வந்த முனிவர் கணங்கள் போற்றிய ராமா. விஸ்ருத விஸ்ருத, இந்த இடத்துல விஷ்ணு உதடு புரியும். ரிஷி அந்த ரு இல்ல, பித்ரு அந்த ரு இல்ல, ஸ்ரு. விஸ்ருத தசகண்ட உத்பவ ராமன். ஸ்ருத கேட்ட, விஸ்ருத விசேஷமா கேட்ட, தசகண்ட 10 கழுத்து உள்ளவன், உத்பவ எப்படி பிறந்தான் அவனுடைய வரலாறு, ராவணனுடைய வரலாறு கேட்ட ராமா. சீதா ஆலிங்கன நிருவத்த ராமா. சீத்தையோடு ஆலிங்கனம் செய்து வாழ்ந்த ராமா. நீதி சுரக்ஷித ஜனபத ராம. நீதியோடு ஜனபதங்களை மக்களை சுரக்ஷித காத்த ராமா. விபின தியாஜித ஜனகஜ ராம. ஜனகஜ அதாவது ஜானகியை, ஜனகனுக்கு மகளை. வனஜ வனஜா, கிரிஜ கிரிஜா, தனுஜ தனுஜா, பங்கஜ சரோஜ. இந்த ஜாங்கிறது பிறப்பை குறிக்கும். ஜனகஜ ஜனகனுக்கு பிறந்த சீதைய. தியாஜித விட்ட துறந்த. விபின காடு அப்படிங்கிற அர்த்தம் இருக்கணும். காட்டுல விட்ட ராமா. காரித லவண அசுர வத ராமா. லவண அசுரனுடைய வதத்தை செய்வித்தவனே, காரித செய்வித்தவனே. நான் நினைக்கிறேன் சத்ருகன் மூலமா மதுராவுல இருந்த லவணாசுரனை
ராமர் கொண்டார். சத்ருகன் அங்க ராஜ்யம் ஏற்படுத்தி அங்க பத்திரமா பார்த்துட்டு இருந்தார். அதுல போற வர வழியில தான் சீதை காட்டுல இருக்கிறத அவர் பார்த்தார். பின்னாடி துவாபர யுகத்துல அந்த லவணாசுர வனத்துலதான் மதுரா இருந்தது அப்படின்னு எனக்கு ராமாயணத்துல படிச்சனா மகாபாரதத்துல படிச்சனா அப்படின்னு ஞாபகம். இந்த லவணாசுரன் இருந்த இடத்துக்கும் சத்ருகன் கைப்பற்றின இடத்துக்கும் மதுராவுக்கும் சம்பந்தம் உண்டு. மதுரா அந்த பேரே அப்படிதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுலயும் அதே மாதிரி கிருஷ்ணன் காலத்திலயும் அந்த வம்சாவளி இருப்பாங்க, அவங்களை கிருஷ்ணன் அழிப்பாருங்கிற மாதிரி ஒரு கதை போகும். ஸ்வர்கத சம்புக சம்ஸ்துத ராம. சொர்க்கத்துக்கு போன சம்புகனால போற்றப்பட்டவனே, துதிக்கப்பட்டவனே ராமா. சம்புகனே ராமனை துதிச்சுட்டான். இன்னைக்கு இருக்கிற பகுத்தறிவு கூட்டைகளுக்கு பாவம், ராமாயணம் போய் ராமன் போய், ஆனா சம்புகன ராமன் கொண்டது மட்டும் உண்மை அப்படின்னு பேசுவாங்க. ஸ்வதனய குஷலவ நந்தித ராம. சொந்த பிள்ளைகள் குஷனும் லவனும் சந்தோஷமாக வைத்திருந்த ராமன் சொல்லலாம். குஷலன் லவனையும் பார்த்து சந்தோஷப்பட்ட ராமா அப்படின்னு சொல்லலாம். அஸ்வமேத யாகம் கிரது, அஸ்வமேத யாகம், அஸ்வமேத கிரது தீட்சித ராமா. அஸ்வமேத யாகத்துக்கு தீட்சை பெற்ற ராமா, செய்யறதுக்கு முனைந்த ராமா. தீட்சை அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. உன்னை செய்வேன் அப்படின்னு உறுதி எடுக்கிறது தீட்சை. மந்திர ஜபம் செய்வேன் உறுதி எடுத்தா அது மந்திர தீட்சை. பிரம்மச்சரியத்தை காப்பேன் உறுதி எடுத்தா பிரம்மச்சரிய தீட்சை. சன்னியாசத்தை கடைபிடிப்பேன் உறுதி எடுத்தா சன்னியாச தீட்சை. கால ஆவேரித சுரபத ராம. ஆவேரித்தன்னு நான் பிரிக்கிறேன். காலன்ட்ட இருந்து நம்ம சொந்த இடம் சொர்க்கம், சுரலோகம், சுரபதம் அப்படிங்கிறத அறிந்த ராமா. யமதர்மராஜாட்ட இருந்து அறிந்த ராமா. அயோத்தியக ஜன முக்தித ராமா. அயோத்தியாவுடைய ஜனங்களுக்கு முக்தி அளித்தவனே ராமா. விதிமுக விபுத ஆனந்தக ராமா. விதிமுக, அங்க விதிபவ அப்படின்னு வந்தது பிரம்மா. விதிமுக அப்படிங்கிறதும் பிரம்மா. விபுத விதி அப்படிங்கிறது பிரம்மா. முக அவர் முதலான விபுத, விசேஷமான புத்தி உள்ளவர்கள் விபுத. இந்த தேவர்கள், பிரம்மா முதலான தேவர்களுக்கு ஆனந்தக ராம, ஆனந்தத்தை அளித்தவனே ராமா. தேஜக மய தேஜோமய நிஜ ரூபக ராமா. தேஜோமயமான சொந்த உருவத்தை உடையவனே ராமா. சம்ஸ்கிருதி பந்த விமோச்சக ராமா. சம்சாரம் அது சம்ஸ்கிருதி, சம்சார பந்தத்திலிருந்து விமோச்சனம் கொடுப்பவனே ராமா. தர்ம
ஸ்தாபன தத்பர ராம. தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுல உறுதியானவனே, நிஷ்டை உள்ளவனே ராமா. பக்தி பராயண முக்தித ராம. பக்தி பராயணர்களாக, பக்தியில் நிஷ்டை உள்ளவர்களாக இருப்பவர்களுக்கு பிரம்ம பராயணக அப்படின்னு பகவத்கீதை சொல்லும். அப்படி இருக்கிறவங்களுக்கு, பக்தியே கதியில் இருக்கிறவங்களுக்கு முக்தியை கொடுக்கிற முக்தியை கொடுக்கிற ராமா. சர்வ சராச்சர பாலக ராம. எல்லா சர அச்சரங்களில் உயிருள்ள நகருகிற நகராக எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவனே, காப்பாற்றுகிறவனே ராம. சர்வ பவ ஆமய வாரக ராம. எல்லா பிறவி துன்பங்களையும் நீக்குபவனே ராம. வைகுண்ட குண்ட அப்படின்னா கோணல் மாணலான வளைஞ்ச. விகுண்ட அப்படின்னா நேரான. அதிலிருந்து வர்றது வைகுண்ட. பிரச்சனையே இல்லாத சௌக்கியமான இடம். பூமிய மாதிரி குறுக்கல் வீடுகள், குழப்பங்கள் எல்லாம் கிடையாது. வைகுண்ட ஆலய, வைகுண்ட ஆலயத்துல, வைகுண்ட லோகத்துல சம்ஸ்தித ராம, வீட்டிருப்பவனே ராமா. நித்திய ஆனந்த பத ஸ்தித ராம. நித்தியானந்தமான பதத்திலே எப்போதும் இருப்பவனே, நிலை பெற்றிருப்பவனே ராமா. ராம ராம ஜெய ராஜா ராம. ராஜா ராமன் ராம ராம. ராஜா ராமனான ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். ராம ராம ஜெய சீதா ராம. சீதாராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும். உத்தரகாண்டம். உஷா, நான் பேசுறது கேக்குதா? ஏதாவது ஹேங் ஆயிட்டா என்னன்னு தெரியல. அனசூயா. ஆகத முனிகண சம்ஸ்துத ராம. ஆகத முனிகண சம்ஸ்துத ராம. ஆகத முனிகண சம்ஸ்துத ராம. விஸ்ருத தசகண்டோத்பவ ராம. விஸ்ருத தசகண்டோத்பவ ராம. விஸ்ருத தசகண்டோத்பவ ராம. சீதாலிங்கன நிருவ்ருத ராம. சீதாலிங்கன நிர்வృత ராம. சீதாலிங்கன நிர்வృత ராம. நீதி சுரக்ஷித ஜனபத ராம. நீதி சுரக்ஷித ஜனபத ராம. நீதி சுரக்ஷித ஜனபத ராம. விபின த்யாஜித ஜனகஜ ராம.
विपिन त्याजित जनक राम विपिन त्याजित जनक राम कारित लवणासुरवध राम कारित लवणासुरवध राम कारित लवणासुरवध राम स्वर्गत शंभुक संस्तुत राम स्वर्गत शंभुक संस्तुत राम स्वर्गत शंभुक संस्तुत राम स्वतनय कुशलव नंदित राम स्वधनय कुशलव नंदित राम स्वधनय कुशलव नंदित राम अश्वमेध क्रतुदीक्षित राम अश्वमेध क्रतु दीक्षित राम अश्वमेध क्रतु दीक्षित राम कालावेदित सुरपद राम कालावेदित सुरपद राम कालावेदित सुरपद राम अयोध्य गजन मुक्तिद राम अयोध्य गजन मुक्तिद राम अयोध्य गजन मुक्तिद राम विधिमुख विबुधानंदक राम विधिमुख विबुधानंदक राम विधिमुख विबुधानंदक राम तेजोमय निज रूपक राम तेजोमय निज रूपक राम तेजोमय निज रूपक राम संस्कृति बंध विमोचक राम संस्कृति बंध विमोचक राम संस्कृति बंध विमोचक राम गुरुजी இந்த ரூம் வந்து संस्कृति சொல்லுங்க संस्कृति स्मृति संस्कृति बंध विमोचक राम धर्म स्थापन तत्पर राम धर्म स्थापन तत्पर राम धर्म स्थापन तत्पर राम भक्ति परायण मुक्तिद राम भक्ति परायण मुक्तिद राम भक्ति परायण मुक्तिद राम सर्वचराचर पालक राम सर्वचराचर पालक राम सर्वचराचर पालक राम सर्वभवामय वारक राम सर्वभवामय वारक राम सर्वभवामय वारक राम वैकुंठालय संस्थित राम वैकुंठालय संस्थित राम वैकुंठालय संस्थित राम नित्यानंद पद स्थित राम नित्यानंद पद स्थित राम नित्यानंद पद स्थित राम 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 जय राजा राम 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 जय राजा राम
ராம ராம ஜெய ராஜா ராம 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 ஜெய சீதாராம ராம ராம ஜெய சீதாராம ராம ராம ஜெய சீதாராம. இதுதான் சுப்புலட்சுமி அம்மா ஒவ்வொரு இதுலையும் ரிப்பீட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா குருஜி. இதுக்கு பிறகு கூட உங்ககிட்ட டெக்ஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா குருஜி, ஒரு 8 வரி இருக்கு. வைகர மங்கள தசரத ராமல இருந்து ஆரம்பிச்சு பதித்த பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம், அது வரைக்கும் இருக்கு. சரி, பயகர ஸ்துதி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பயஹர இதுக்கு பயங்கர ஸ்துதியா பேரு எதுவும் போட்டு ஹெட்டிங் மாதிரி எதுவும் போடும். இது ஒரு பயஹர ஸ்துதி. அடுத்தது ஒரு கனகாம்பர ஸ்துதி. அப்புறம் ஒரு ஆபதாம் ஒரு ஸ்துதி இருக்கு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ஸ்துதி. அதோட முடியுது. பயஹர மங்கள தசரத ராம, அந்த மாதிரி இத அவங்க பாடுற வழக்கம். ஜெய ஜெய மங்கள சீதாராம மங்கள ஜெய மங்களகர ஜெய மங்கள ராம சங்கத சுப விபவோதய ராம ஆனந்தாமிருத வர்ஷகராம். நான் நினைக்கிறேன் ராமகிருஷ்ண மடத்துல பாடும்போது இதை இன்னும் தான் பாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்ரித வத்சல ஜெய ஜெய ராம ரகுபதி ராகவ ராஜா ராம பதித பாவன சீதாராம. பொதுவா பாடுறவங்க எல்லாரும் பதித அப்படின்னு பாடுவாங்க. என்னுடைய குரு அதை எப்பவுமே திருத்துவாரு. பதீத பாடக்கூடாது, பதித்த அப்படின்னு பாடணும் அப்படின்னு. அது நான் பாடுற ராகத்துக்கு பதித்தன்னு சொன்னா எளிமையா இருக்கும். ஆனா அங்க இருக்கிற எழுத்து வந்து பதித்ததான், பதித்த இல்லை. அதனால ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். இது பிரபலமா எல்லாரும் பாடுறதுதான். காந்தியடிகள் இங்க இருந்தா சுட்டாரம் தெரியல. பய ஹர மங்கள, பயத்தை போக்குபவன், மங்களத்தை தருபவன் தசரத ராமா ஆகிய தசரத ராமா. ஜெய ஜெய மங்கள சீதா ராமா, வெற்றியையும் மங்களத்தையும் அருளக்கூடிய சீதாராமா. மங்களகர ஜெய மங்கள ராமா, மங்களங்களை தரக்கூடிய செய்யக்கூடிய வெற்றி மங்களமான ராமா. சங்கத சுப விபவோதய ராமா. சங்கத சுப விபவ உதய ராமா. எல்லா நன்மைகளும் மகிமைகளும் உன்னிலிருந்தே உதயமாகின்றன, அல்லது உதயமாகின்ற ராமா. எல்லா நன்மைகளும் மகிமைகளும் உதயமாகின்ற ராமா.
ஆனந்த அமிர்த வர்ஷக ராமா, ஆனந்த அமுதத்தை பொழிபவனே ராமா. ஆசிரித வத்சல ஜெய ஜெய ராமா, சரணடைந்தவர்களை நேசிக்கிற வெற்றி ராமா. ரகுபதி ராகவ, ரகுகுலத்தினுடைய தலைவன், ரகு வம்சத்தில் தோன்றியவன் ஆகிய ராஜா ராமா. பதித்த வீழ்ந்தவர்கள், பதனம் அப்படின்னா வீழ்ச்சி, நல்ல நிலையிலிருந்து வீழ்ந்தவர்கள், நல்ல குணத்திலிருந்து வீழ்ந்தவர்கள், வாழ்க்கையில தவறியவர்கள், அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பதித்தர்கள்னு பேர். பதித்த வீழ்ந்தவர்களை பாவன தூய்மைப்படுத்துபவனே சீதாராமா அப்படின்னு அர்த்தம். பயஹர மங்கள தசரத ராம, பயஹர மங்கள தசரத ராம, ஜய ஜய மங்கள சீதாராம, ஜய ஜய மங்கள சீதாராம, ஜய ஜய மங்கள சீதாராம, மங்கள கர ஜய மங்கள ராம, மங்கள கர ஜய மங்கள ராம, மங்கள கர ஜய மங்கள ராம, சங்கட சுப விபவோதய ராம, சங்கத சுப சங்கத சுப சங்கட சுப விபவோதய ராம. சுபன் இருக்கிற பாவும் விபர் இருக்கிற பாவும் நாலாவது குருஜி. ஆமா, விபவம், அதுல இருந்து வைபவம். வைபவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, விபவ அர்ச்சா, அந்த 4 பகவான் வழிபடக்கூடிய 4 இதுல 1 அர்ச்சா, 1 விபவம், அப்படிதானே? 4 விதமா பகவானை வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விபவம் இதுதான். வைபவங்கிறது இதுல இருந்து வரக்கூடிய தத்விதம். சங்கத சுப விபவோதய ராம, சங்கத சுப விபவோதய ராம, சங்கத சுப விபவோதய ராம, ஆனந்தாமிருத வர்ஷக ராம, ஆனந்தாமிருத வர்ஷக ராம, ஆனந்தாமிருத வர்ஷக ராம, ஆஸ்ரித வத்சல ஜய ஜய ராம, ஆஸ்ரித வத்சல ஜய ஜய ராம, ஆஸ்ரித வத்சல ஜய ஜய ராம, ரகுபதி ராகவ ராஜா ராம, ரகுபதி ராகவ ராஜா ராம, ரகுபதி ராகவ ராஜா ராம, பதித பாவன சீதாராம, பதித பாவன சீதாராம, பதித பாவன சீதாராம. அந்த தீல நீட்டுற நேரத்தை குறைக்கிறதுக்காக வேண்டிதான் பால கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். பதித பாவன சீதாராம, பதித
இங்க ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டா இந்த தீ ரொம்ப இல்ல, தீய நீட்டக்கூடாது. தீய நீட்டலைன்னா ராகவம் வந்து சரி வராது. அப்ப என்ன பண்ணணும்? பாவ நீட்டிக்கணும். பதீத பாவன சீதாராம பதீத பதித பாவன பதித பாவன கரெக்டா குருஜி? பதீத பாவன சீதாராம பதித பாவன சீதாராம. சரி, மீதி சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ல கிடைக்குமா பாருங்க. இன்னும் ஒரு என்னுடைய இதுல வந்து 2-3 பக்கத்துக்கு இருக்கு. ஆஞ்சநேய ஸ்துதி ஒரு 6, இப்ப படிச்சது மாதிரி ஒரு 10-15 வரி, அது ராமனை பத்தி தான். அப்புறம் ராமனுக்கு வணக்கம் சொல்லி ஒரு 2 ஸ்துதி, இதெல்லாம் வருது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? குருஜில கோதா ஸ்துதி, ஸ்ரீ ஸ்துதி எல்லாம் இருக்கு, ஆஞ்சநேய ஸ்துதி இல்ல. அந்த சைட்ல போனீங்கன்னா தெரியாது நினைக்கிறேன். சம்ஸ்கிருத டாக்குமெண்ட்ஸ்ல கீழே போட்டிருப்பாங்க யாரு அத பதிப்பிச்சது அப்படின்னு. அதுல ராமகிருஷ்ண மடத்துல இருந்து ஏதாவது சுவாமி பேர் போட்டிருப்பாங்க. அந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு இதுல உள்ள எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ்லயே வேற வேற பப்ளிகேஷன் வந்து தனித்தனியா இருக்குமா குருஜி? நான் 2 தலைப்பு பார்த்தேன். அதுல ஒரு தலைப்பு நான் கிளிக் பண்ணேன். நான் கிளிக் பண்ண தலைப்புல வந்து இந்த சாமி போட்டிருந்த பேஜ் வந்தது. ஓ சரி, அப்ப நான் அது கிளிக் பண்ணலன்னு நினைக்கிறேன் குருஜி. நான் இன்னொன்னு கிளிக் பண்ணிருக்கேன். ஏன்னா சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸ்ல என் புக்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப நான் வேற ஏதோ பதிப்போட கிளிக் பண்ணிருக்கேன். நான் வேணும்னா அந்த லிங்க் உங்களுக்கு மெயில் பண்றேன். நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இது மெயில் பண்ணீங்க, அதுல வந்து இதெல்லாம் இருந்துச்சு. நீங்க போன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க வாசிச்சதெல்லாம் அது இருந்துச்சு. அப்ப அந்த மெயில் அந்த லிங்க் தான். சரி, நான் பிரிண்ட் விடுறேன். பிரார்த்தனை. ஓம் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை பாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.